கோவை கரும்பு கடையில் முதன்முறையாக புத்தக திருவிழா. 1,00,000க்கும் மேலான புத்தகங்கள் ஒரே இடத்தில். கோவை கரும்பு கடையில் முதன்முறையாக புத்தக திருவிழா மார்ச் 1, 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் கரும்பு கடை ஹிதாயா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் துவக்க விழாவில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து மாநில தலைவர் மௌலவி முகமது அனிஃபா மன்பயி மற்றும் மாநில துணைத் தலைவர் ஜலாலுதீன், மாநில அமைப்பு செயலாளர் ஜலாலுதீன், இஸ்லாமிக் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பொதுச் செயலாளர் சபீர் அஹ்மத், மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியினை துவக்கி வைத்தனர். புத்தகத்தின் முதல் விற்பனையை கரும்பு கடை சம்சுல் இஸ்லாம் பள்ளியின் நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர். கோவை கரும்பு கடையில் ஜமாத் இஸ்லாம் ஹிந்து சார்பில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் குர்ஆன் மொழிபெயர்ப்பு, நபி மொழிகள், இறைத்தூதர் வரலாறு, சிறுவர்களுக்கான குர்ஆன் வரலாறுகள், அறிவு சார்ந்த புத்தகங்கள், பெண்களுக்கான உரிமைகள், கடமைகள், வழிகாட்டுதல் புத்தகம் மற்றும் பொது அறிவு புத்தகங்கள் என 1,00,000க்கும் மேலான புத்தகங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10% முதல் 50% வரை புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வை கோவை மாவட்ட தலைவர் உமர் ஃபாரூக், சபீர் அலி, பீர் முகமது, அப்துல் ரஹீம் ஆகியோர் புத்தக விழாவினை ஒருங்கிணைத்தனர். என் பேர் முகமது சர்ஜுன். நான் ஆசிரியராக பணி செஞ்சுட்ருக்கேன். நான் இந்த கரும்பு கடை பகுதியிலேருந்து தான் வரேன். பொதுவாக புத்தகங்களுக்குன்னு சொல்லி சில அற்புதங்கள் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு புத்தகம் வந்துட்டு ஒரு மனிதனை இணையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புத்தகம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மனிதன் அளவு மட்டும் இல்லை, ஒவ்வொரு விதமான புது மனிதர்களை உருவாக்கக்கூடிய விஷயம்தான் புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு புத்தகம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். ஸோ அதுபோல தான் இங்கே பல்வேறு மனிதர்களை உருவாக்குவதற்காக இந்த ஒரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கரும்பு கடையில் இந்த 3 நாள் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் வெறுமனே இஸ்லாம் சார்ந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகம், குழந்தைகளுக்கு தேவையான சிறுகதைகள் முதற்கொண்டு பல்வேறு வகையான புத்தகங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது புத்தகம் படிப்பதற்கு ஆர்வம் இல்லாத நபர் கூட இந்த திருவிழாக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் புத்தகத்தை குறித்தான ஒரு தேடலையாவது அட்லீஸ்ட் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திருவிழா நிச்சயம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருமே இந்த திருவிழாவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம்.